Hey guys, welcome back to our channel. நம்ம காருக்கு ஆர்சி புக் இன்சூரன்ஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு டாடா பிராண்டோட டயர் இன்ஃப்ளேட்டர் வித் பஞ்சர் சீலன் கிட்டும் அவ்வளோ முக்கியம். எதுக்கு ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர் கிட்டுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற அதானே கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து டாடா கார்ஸோட மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. அண்ட் அவுட் சைட் மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸ் வந்து அபவுட் 10,000ங்கிற ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஈவன் பிர்லாஸ் பார்வையில் கூட ஒரு வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு கிடச்சிட்ருக்கு. அந்த ப்ரைஸை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டோட பர்பஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காரில் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம், சடனாக ஒரு இடத்துல வந்து பஞ்சர் ஆகிடுச்சு, டயர் வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த ஒரு ஷாப்புமே இல்லை. நம்ம காரில் ஸ்டெப்னி இருந்தாலும் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது நமக்கு தெரியல. இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாமே நிறைய ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுறப்ப ரொம்பவே பதட்டமாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எமர்ஜென்சி டைமில் இந்த ஒரு ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் நம்ம காரை நம்மளே ரெடி பண்ணி ஒரு சேஃபான இடத்துக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டோட பாக்ஸில் டயர் இன்ஃப்ளேட்டர், பஞ்சர் சீலண்ட் லிக்யூட், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து 1 year வாரண்ட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, நம்ம காரோட டயர் வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு, ஒரு ஆணி ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆணியை வந்து நம்ம டயர்லேருந்து ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஆணியை ரிமூவ் பண்ணாமல் இந்த சீலண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 எண்டு இருக்கும். ஒன்று வந்து இன்லெட்டு, இன்னொன்று வந்து அவுட்லெட்டு. இந்த இன்லெட்டில் இருக்கிற கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு டயர் இன்ஃப்ளேட்டரை வந்து அந்த இன்லெட்டில் கனெக்ட் பண்ணும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளேட்டரில் சீலண்ட் வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொவிஷனில் இந்த சீலண்ட்டை வச்சு நம்ம லாக் பண்ணணும். ஒன்ஸ் லாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சீலண்ட்லேருந்து வர அவுட்லெட்டை எடுத்து நம்ம டயரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளேட்டருக்கு பின்னாடி இதுக்கான பவர் கனெக்டர் வந்து நல்லாவே லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கனெக்டரை எடுத்துகிட்டு போய் நம்ம காரில் கனெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஃப்ளேட்டரில் இருக்கிற ஸ்விட்சை வந்து நம்ம ஆன் பண்ணணும். காரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்ஃப்ளேட்டர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா பேட்டரி டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஃப்ளேட்டரில் இருக்கிற ஸ்விட்சை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா கார் டயருக்கான ரெக்கமெண்டட் ப்ரெஷர் வர வரைக்கும் அந்த மிஷினை வந்து நம்ம ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் காரோட ரெக்கமெண்டட் ப்ரெஷர் வந்து 35 அப்படின்னா இதில் வந்து அனலாக் மீட்டர் தான். ஸோ 35 வர வரைக்கும் அந்த மிஷின் வந்து ரன் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ரெக்கமெண்டட் ப்ரெஷர் ரீச் ஆனதுக்கப்புறம் இன்ஃப்ளேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு டயர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்லோவாக அந்த 5 to 10 minutes ட்ரைவ் பண்ணுறப்ப அந்த பஞ்சர் சீலண்ட் வந்து கார் டயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஆணியை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அடைச்சிரும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டயரோட ரெக்கமெண்டட் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு 1 more time செக் பண்ணிவிட்டு நம்மளோட காரை 80 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் 200 கிலோமீட்டர்ஸ் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் சேஃபான பிளேஸ்க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நியர்பை இருக்கிற டயர் ரிப்பேர் ஷாப்பில் அந்த ஆணியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம டியூப்லெஸ் டயருக்கு எப்படி நம்ம பஞ்சர் ஒட்டுவோமோ அந்த டைப்பில் நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே இருக்கிற சீலண்ட் லிக்யூட் வந்து திக் ரப்பர் டைப்பில் ஃபார்ம் ஆகுறதுனால சேம் பிளேஸில் இந்த ஒரு ரீசன்னால் அகைன் பஞ்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இப்படி ஒரு ப்ராடக்ட் நமக்கு லைஃப் சேவராக இருக்குங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் ஆல்சோ ரெகுலர் ஏர் செக்கப்புக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஆல்ட்ராஸோட டயரில் வந்து கம்ப்ளீட்டாக ஏரை ரிமூவ் பண்ணிவிட்டு 0ல் வச்சுருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி 0 to 35 வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஆல்ட்ராஸோட டயருக்கு 0 to 35 வர்றதுக்கு அரௌண்ட் 3 minutes வந்து எடுத்துக்கிச்சு. அண்ட் இந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம ஜைலோவில் இருக்கிற ஒரு டயரையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஏரை ரிமூவ் பண்ணிவிட்டு
0 to 35 வரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜைலோ டயர் வந்து கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால 0 to 35 வரத்துக்கு அரௌண்ட் 5 to 6 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. பட் இந்த 2 டயரையுமே வந்து நம்ம கேப் விடாமல் ஒன்று முடித்தோன்னே அடுத்ததுன்னு சொல்லி கண்டினியூவாக இந்த மிஷினை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். ஹீட்டிங் இஷ்யூ அந்தளவுக்கு இதில் இல்லை. ஆக்சுவலாக இந்த டியூப்பில் மட்டும்தான் மைல்டாக ஹீட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து சுத்தமாக ஹீட் ஆகவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளேட்டர்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ தான் வந்து ஹீட்டிங் இஷ்யூ. அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ஒரு ப்ராடக்டில் வந்து இல்லை. ஸோ ஓவராலாக நம்மளோட காரில் இந்த ப்ராடக்டை வச்சுக்கிறதுக்கான எல்லா குவாலிட்டியுமே வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம், இந்த ஒரு ப்ராடக்டை டாட்டா ஷோரூம்ஸ் இல்லை டாட்டா கார்ஸோடு நம்ம வாங்குறப்ப மட்டும்தான் டாட்டாங்கிற பிராண்ட் நேமில் இந்த ஒரு இன்ஃப்ளேட்டர் அண்ட் சீலண்ட் கிட் வந்து நமக்கு கிடைக்கும். இதையே இன்னும் டீப்பாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா க்ரீன் ஃபியூயல் பஞ்சர் கிட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இம்போர்ட்டட் அண்ட் பேக்டு பை க்ரீன் ஃபியூயல் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கீழே வந்து ஒரு அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அவுட் சைட் மார்க்கெட்டில் இல்லை ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டாட்டாங்கிற பிராண்ட் நேமில் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் ஆல்சோ க்ரீன் ஃபியூயலுங்கிற ஒரு நேம்லேயும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்காது. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணுறப்ப க்ரீன் கோருங்கிற ஒரு பிராண்ட் நேமில் வந்து எக்ஸாக்ட் சேம் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ க்ரீன் கோர் யார் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த க்ரீன் ஃபியூயல் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கீழே ஒரு அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, எக்ஸாக்டாக சேம் அட்ரஸ் வந்து க்ரீன் கோர் எலக்ட்ரானிக்ஸுக்கும் அதே அட்ரஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் க்ரீன் ஃபியூயல் எனர்ஜி வந்து பிளாட் நம்பர் 62 இருக்கும், க்ரீன் கோர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பிளாட் நம்பர் 63 இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக செக் பண்ணுறப்ப க்ரீன் ஃபியூயல் எனர்ஜி சொல்யூஷன்ஸோட ஓனர் வந்து அக்ஷய் காஷியாப்னு ஒருத்தர் இருக்கார். ஹீ இஸ் ஆல்சோ அசோசியேட்டட் வித் க்ரீன் கோர் எலக்ட்ரானிக்ஸ். ஏன் இவ்வளோ டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம டாட்டா டயர் இன்ஃப்ளேட்டர், டாட்டா பஞ்சர் சீலண்ட் கிட்டுன்னு ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணால் ஏகப்பட்ட ஃபேக் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைனில் வாங்க ட்ரை பண்ணி இந்த நேமில் கிடைக்கல அப்படின்னா க்ரீன் கோருங்கிற நேமில் சேம் டயர் இன்ஃப்ளேட்டர் அண்ட் பஞ்சர் சீலண்ட் கிட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டும் இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராடக்ட்டும் எக்ஸாக்டாக சேம் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சேம் வாரண்ட்டி, சேம் குவாலிட்டி, சேம் மேனுஃபேக்சர் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் அண்ட் ஆல்சோ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கிற அந்த க்ரீன் கோர் டயர் இன்ஃப்ளேட்டர் அண்ட் பஞ்சர் சீலண்ட் கிட்டோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஓவராலாக சேம் ப்ரைஸில் தான் வரும். அரௌண்ட் 2700 2999 வரைக்கும் இப்போ இதோட ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு. பிகாஸ் எக்ஸாக்டாக நம்ம ஆன்லைன் ப்ரைஸ் வந்து சொல்லவே முடியாது, அப்பப்போ ஆன்லைன் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட்டுக்கான ஜென்யூன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து இந்த டயர் இன்ஃப்ளேட்டர் கிட்டு மட்டும் இருந்தால் போதும், எனக்கு சீலண்ட்லாம் செட் ஆகாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குமே சேம் பிராண்டில் வந்து டயர் இன்ஃப்ளேட்டர் மட்டும் செப்பரேட்டாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.